வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அரிய இயற்கை வானியல் நிகழ்வான சூரிய கிரகணம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ரிங் ஆஃப் ஃபயர், நெருப்பு வளையம்னு சொல்லுவாங்க. இந்த வடிவத்தில் தான் இம்முறை சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் இதுதான். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக சூரிய கிரகணம் வருது. அதுவும் 178 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்திருக்கு. இதுதான் இந்த வாட்டி ஒரு மிக அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இந்த நாளில் கரெக்டாக இப்பேற்பட்ட ஒரு கிரகணம் நம்ம இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இரவு 8:34 மணி வாக்கில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் ஆரம்பிச்சுது. அப்புறம் என்னப்பா நைட்டு சூரிய கிரகணன்ற நைட்டு சூரியனே இருக்காது, எப்படி அப்போ பார்க்க முடியும் கேட்டிங்கன்னா பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு இங்கே ராத்திரிங்க, ஆனால் மற்ற நாடுகளில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பகலாக இருக்கும். ஓகேவா, சூரியன் இருக்கிற நேரமாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நாடுகளில் பார்த்துருக்காங்க. நமக்கு இங்கே நைட்டு உள்ளூர் நேரப்படி சொன்னால் 8:34, பட் மற்ற நாடுகளில் பகலாக இருக்குது, அவங்க பார்த்துட்ருக்காங்க. அது என்னப்பா அப்பேற்பட்ட நாடுகள் இது போல் சூரிய கிரகணம் இந்த தெரிஞ்ச நாடுகள்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி பட்டியல் பெருசாக போடலாம். அதில் குறிப்பிடத்தகுந்த இந்த காட்சிகள் தெளிவாக பதிவான நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, அர்ஜென்டினா, கொலம்பியா, கியூபா, உருகுவே, வெனிசுவேலா அண்ட் பிரேசில். இன்னும் இது போல் பல நாடுகள்லையும் இந்த அரிய சூரிய கிரகணம் இருக்குல்ல, அந்த நிகழ்வு மக்களுக்கு அவ்வளோ அழகாக தென்பட்டுச்சு. இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்க இந்த நேரத்தில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் முதல் விஷயம், கிரகணம் அப்படின்னா என்ன, சூரிய கிரகணம் எப்படி நடக்கும், சந்திர கிரகணம் எப்படி நடக்கும், இதை பற்றின தெளிவான ஒரு புரிதலுக்காக இந்த தொகுப்பு உங்களுக்கு. கிரகணம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன்று இன்னொன்றுத்தை மறைக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் கிரகணம். ஒரே நேர்கோட்டில் அந்த நிகழ்வு நடக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறது பார்த்தீங்கன்னா 3: சூரியன், பூமி, சந்திரன். இதில் ஒரே நேர்கோட்டில் பூமி, சூரியன், சந்திரன் நிற்கிறப்ப இந்த கிரகணம் ஏற்படும். அது சந்திர கிரகணமாகவும் இருக்கலாம், சூரிய கிரகணமாகவும் இருக்கலாம். இப்போது இதுதான் சூரியன்னு வச்சுக்கோங்க. சூரியன் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்குது, யாரையும் சுற்றி வரல. ஆனால் பூமி என்ன பண்ணும், தன்னையும் சுற்றி வரணும். இன்னொரு பக்கம் சந்திரன் என்ன பண்ணும், தன்னையும் சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றி வரும். புரியுதா? சூரியனை பூமி சுற்றுது, பூமியை சந்திரன் சுற்றுது. இப்போ இதுதான் பூமி, இதை சந்திரன் வச்சுக்கோங்க. இப்படி சுற்றிக்கிட்டே வருது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக பூமி சூரியனை சுற்றுது பாருங்க, அது கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே வரும் சந்திரனும். சுற்றிட்டு வர்றப்ப மொத்தம் 4 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் இந்த இடத்துல, அதாவது சென்டரில் 2 வாட்டியும், பூமிக்கு இந்த பக்கம், ஏன்னா முதல்ல சொல்லிட்டேன் சுற்றுற ரொட்டேஷனை பேஸ் பண்ணி, பூமிக்கு இந்த பக்கம் 2 தடவையும் 2 முனைகளாக இருக்கும். ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வர்றப்ப சூரிய கிரகணம். ஏன்னா சூரியனை சந்திரன் மறைக்குது. சந்திரன் பூமிக்கு இந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா பூமி சந்திரனை மறைக்குது சூரியன் கிட்ட இருந்து. சோ இதுக்கு பேரு சந்திர கிரகணம். இது வருஷத்துக்கு 4 தடவை ஏற்படும். 2 சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ், 2 சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூரிய கிரகணத்தை பத்தி தான். இதை நம்ம 3 வகைகளா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா பகுதி அளவு, பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப பூமி இங்க இருக்குங்க, சூரியன் இங்க இருக்கு, நடுவுல இருக்க சந்திரன் இருக்கு பாத்தீங்களா, இதன் மூலமா சூரியன் மறைப்பு செய்யப்படும். அதான் சொன்னேன் 4 பாயிண்ட்னு சொல்லிட்டு, அதை முதல் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். மறைப்பு செய்யறப்ப சூரியனை மொத்தமா மறைக்காது, பகுதி அளவு மட்டும்தான் மறைக்கும். இந்த சிவன் தலையில நிலா பார்த்துருக்கீங்களா, அந்த ஷேப்ல, இல்லை பாகிஸ்தான் பிளாக்ல பார்த்துருப்பீங்களா, அந்த ஷேப்லங்க. இந்த மாதிரி ஷேப்ல நம்மளுக்கு சூரியன் தெரியும், ஒரு பகுதி மட்டும். இதுதான் பகுதி அளவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இது 2வது வகை பார்த்தீங்கன்னா வளைவு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி இங்க இருக்கு, சூரியன் இங்க இருக்கு, நடுவில் இருக்க சந்திரன் சூரியனை முழுமையா மறைச்சிரும். ஆனா சூரியனை சுத்தியும் ஒரு ஒளிவட்டம் சந்திரனையும் தாண்டி நம்மளுக்கு தென்படும். லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு புலப்படுங்க, எப்படி சுத்தி ஒரு ரிங்கு மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வளைவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இதுல 3வது பாத்தீங்கன்னா மொத்த சூரிய கிரகணம். அந்த சூரியனை ஒட்டுமொத்தமா மறைச்சிரும். சூரியன்ன்ற ஒண்ணு அங்க இருந்ததுக்கான சான்றே இல்லாத மாதிரி சந்திரன் முழுமையா மறைச்சுக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த 3 வகைகள் தான் தொடர்ந்து சூரிய கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அரங்கேறும். இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பல பேரும் பல புரிதல்களை கொண்டிருக்காங்க. அந்த புரிதல்கள் என்னென்ன, நம்பிக்கைகள் என்னென்ன, மித்தாலஜிஸ் பேஸ் பண்ணி அதில் இருக்க நம்பிக்கைகள் என்னென்ன, அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த எல்லா இன மக்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு சில மித்தாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க.
ஹிந்து மித்தாலஜி நம்ம இங்கே சொல்கிறோம். கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக கிரீஸ் மித்தாலஜி இருக்குது. இது போல் நிறைய மித்தாலஜிஸ் இருக்குது. அவங்க வழிபடுற கடவுள்களும் வெவ்வேறு இருந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலையும் இந்த கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சூரிய கிரகணத்தை சார்ந்து. இல்லை முதல்ல பார்க்க போகிறது ஹிந்து மித்தாலஜி எடுத்துக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை ஒரு அரக்கன் விழுங்க முற்படுறதாகவும் அந்த விழுங்க முற்படுற அரக்கனை அழிக்கிற சந்திரனா அந்த இடத்துல விஷ்ணு அவதரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சார்ந்துதான் சூரிய கிரகணம் பொதுவாக இங்கே பார்க்கப்பட்டு இருக்கு. பலதரப்பட்ட கதைகள் இருக்கு. நான் அதில் முத்தாய்ப்பா சொல்லப்படுற ஒரு ஓமை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது, இதையே புத்திசத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை ராகு விழுங்குற நிகழ்வு அப்படின்றாங்க. ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் ராகுன்ற விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, அடுத்து சீனர்கள் சூரியனை விழுங்குற செலஸ்டியல் டிராகனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைனானால் டிராகன் தான் ஞாபகம் வரும். அந்த டிராகன் இந்த சூரியனை விழுங்குதான். ஓகேவா, அதை அவங்க சொல்கிறாங்க சூரிய கிரகணம்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு நிற அணில் இருக்குல்லங்க, அணில், இது சூரியனை விழுங்குறத அவங்க ஊமைப்படுத்துகிறாங்க. அண்ட் வியட்நாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக் இருக்குல்ல, தவளை, அது சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. அடுத்து தென் அமெரிக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் அப்படின்னா சிறுத்தை, இது ரெண்டுத்தில் ஒன்று சூரியனை விழுங்குற நிகழ்வு சூரிய கிரகணம்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கிரேக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணத்திற்கு காரணமே ஜூஸ் என்ற கடவுள். கிரீக் மித்தாலஜியில் நிறைய வீடியோ கேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்களோட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட ஜூஸ் கடவுள் தான் காரணம்னு அவர் மேலே படிய போட்டுறாங்க. அடுத்து மாயன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாகரிகம் மெக்சிகோவில் தழைத்தோங்குச்சு. இங்கே பார்த்தாக்கா இந்த சாத்தானிய பாம்புகள் இருக்குல்லங்க, அதாவது பாம்புன்ற உயிரினம் சாத்தான் வடிவத்தில் இருந்து எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட சாத்தானிய பாம்புகள் சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம்னு ஆரம்பத்துலேருந்து நம்புறாங்க இவங்க. இதில் அல்டிமேட்டாக 9வது தரப்பின ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்பிக்கை ரொம்ப 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 வேறுபட்டு நிற்குது. இந்த மேற்கு ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் எப்படி மனுஷங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இறுதியில் ஒருத்தர் ஜெயிச்சவராக நிற்கிறாரு, அதே மாதிரி விண்வெளியில் நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த சூரிய கிரகணம். இதில் சந்திரனும் சூரியனும் சண்டை போடுது, இதில் சூரியனை சந்திரன் வீழ்த்திட்டு நிற்குது, அதுதான் சூரிய கிரகணம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துட்டா அதில் ஒருத்தர் தான் வெற்றியாளராக இருக்க முடியும். இதை பேஸ் பண்ணதா கிரகணங்கள் அப்படின்னு இவங்க ரொம்ப ஆழமாக நம்புறாங்க. இந்த கிரகணம்னு ஒன்று வந்துட்டாலே கூடவே நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக்க உரல் இதை வச்சு ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு மிகுந்ததாக இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த உலக்க உரல் அப்படி இல்லைன்னா உலக்க தாம்பூலத்தட்டு, இது நம்ம சவுத்தில் அதிகமாக பார்க்க முடியும், கவனிச்சிருப்பீங்க. இது என்னன்னா சூரிய கிரகணம் பிடிக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கரெக்டாக உலக்கையாக அங்கே பிளேஸ் பண்ணுவாங்க, உரல் மேலேயோ இல்லைன்னா தாம்பூலத்தட்டு மேலேயோ. அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் விடுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உலக்க கீழே விழுந்துடும். இது இப்போ வரைக்கும் நம்ம சவுத் சைடில் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அறிவியல் ரீதியாக உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு தெளிவாக என்ன கிடைக்கலங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்டு நடக்கணுவாங்களே, இது அது போல நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக்கப்படலை. இந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்துலையும் சரி, அது பிடிச்சி விட்ட அந்த சில நிமிஷங்கள்லையும் சரி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு ஒரு தனி பட்டியலையே நம்ம ஆட்கள் வச்சுருப்பாங்க, எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பட்டியலையும் பாருங்கள். இது நம்புறவங்களுக்கு இது ஓகே, டூஸாக எடுத்துக்கலாம், டோன்ஸாக எடுத்துக்கலாம். நம்பாதவங்களுக்கு ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த கிரகணம் பிடிச்சு முடிகிற வரைக்கும் கோயில் நடைகள்லாம் சாத்தப்பட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. இதில் நிறைய உள்ள அர்த்தங்கள் இருக்குங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லுவாங்க, சிவனை, அந்த செம்மையான சிவனை, சூரியன் செம்மையில், ஸோ அதனால சிவனை கம்பேர் பண்ணுறாங்க, சிவன் தான் அப்பன். இன்னொரு பக்கம் அம்பாள், இவங்க தான் சந்திரன். கிரகண நேரத்தில் இந்த ரெண்டு கடவுள்களில் ஒரு கடவுள் சக்தி அடக்கும். அதாவது சூரிய கிரகண நேரத்தில் சிவனும் சந்திர கிரகண நேரத்தில் அம்பாளும் சக்தியை இழக்க நேரிடும். ஸோ இதை சார்ந்து தான் கோயில் நடைகள் சாத்தப்படுறது வழக்கமாக இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க கற்சிலைகள் கொண்ட கோயில்கள்லாம் நட சாத்தப்படாது, ஆனால் இந்த உலோக சிலைகள் மூலவராக இருக்க கோயில்கள் இருக்குல்ல அங்கே மட்டும் நட சாத்தப்படும். ஏன்னா அந்த கிரகண நேரத்தில் கதிர்வீச்சு அபாயம் இருக்குது, அது உலோக சிலை மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் கோயில்கள் நட சாத்தப்படுது அப்படின்றாங்க. ரைட்டு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், திருக்காலத்தி கோயில் போயிட்டு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த கிரக தோஷங்கள் சார்ந்து எந்த ஒரு பெரிய பூஜைனாலும் அங்கே தான் எல்லாம் போவாங்க. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த ஒரு கோயில் மட்டும்தான் கிரகண நேரத்தில் திறந்திருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்கிற விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல கோயில்கள் நடை சாத்தப்படுவதற்கு பிரதான காரணமே அந்த திருக்காலத்தி கோயில் தான். அந்த கோயில் சார்ந்துதான் முழுமையான கிரகண தாக்கம் அப்படின்றது பல கோயில்களை போய் சென்றடையும். ஸோ அந்த ஒரு பெருமையின் காரணமாக தான் அந்த கோயில் அதனால சாத்தவே படாது, எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாங்க. கிரகண நேரத்தில் எதுக்காக கோயில் நடைய சாத்துறாங்கன்னு சொல்லி நாம கேட்க போனா நமக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இவ்வளோ கிடைச்சிருக்கு. ஓகே, ரைட்டு. அடுத்தது, இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
இது ஒரு கட்டத்தில் கர்ப்பிணிகள் மட்டும் கிடையாது, யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாறிடுச்சு. இது சம்மந்தமாக நாசா கூட ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்துச்சுங்க. அவங்க இந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்றது சம்மந்தமாகவும் தூங்குறது சம்மந்தம் அது இதுன்னு பல ரிசர்ச்சை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க தரப்பில் முன்வைக்கப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான். ஆனால் இங்கே காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்க சிசு இருக்குல்ல, அந்த சிசு கிரகண நேரத்தில் பிறந்துடுச்சு அப்படின்னா உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். காதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோ இல்லைனா மற்ற உறுப்புகள் சார்ந்த ப்ராப்ளம்ஸோ ஏதாவது ஏற்படலாம். ஸோ சிசு சுகமாக பிறக்கணுன்றதுக்காக கர்ப்பிணி தாய்மார் கிரகண நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதும் சாப்பாடு சாப்பிடாம அந்த நேரத்தில் மட்டும் இருக்கிறதோ நல்லதுன்ற மாதிரி பல பேர் இங்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா மேற்குலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன், இங்கே நம்பிக்கை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில் மக்களே. ஓகே, அடுத்ததா வீட்டில் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில். அண்ட் சமைச்சிருந்தீங்கன்னா ஒரு வேளை தர்ப்பப்பை புல் இருக்குல்ல, அந்த ஒரு புல்லை சாப்பாட்டுக்கு மேலே போட்டுட்டு அதை மூடி வச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கமும் இப்போ வரைக்கும் பல வீடுகளில் இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. இதில் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. மேற்குலக நாட்டவர்கள்கிட்ட போயிட்டு இந்த ஒரு பழக்கத்தை பற்றி சொன்னால் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னது இப்படிலாம் பண்ணுவாங்களா, இப்படி ஒன்று இருக்கா, சாப்பிடக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நாம் இங்கே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு தீர்க்கமான வலுவான ஒரு விஷயம் பின்னணியில் இருக்கணும். அது இப்போ வரைக்கும் வெளியே வரல. நம்ம முன்னாடி சொல்லிட்டு போனான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நாலாவது விஷயம், இந்த கிரகண நேரத்தில் நகை வெட்டுறதோ இல்லை நகம் கடிக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக நம்ம வீட்டில் சொல்கிறது தான். அதெல்லாம் வெட்டி வீட்டுக்குள்ளே போட்டால் தரித்திரம் வரும் அதுன்னு வாங்க. ஆனால் விரலில் ஓட்டிகிட்டு இருக்குல்ல, நமக்கு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அதுக்குள்ளே போகணும் விடுங்க. அஞ்சாவது, வெளியூர் பயணங்களை கிரகண நேரத்தின் போது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு தான் இருக்கீங்க. அண்ட் தாம்பத்திய உறவு கூட இந்த கிரகண நேரத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அதே ஒரு சிலர் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில். எனக்கு மற்றெல்லாம் விடுங்க, இந்த தூங்கக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இதை சார்ந்து பெரிய ஒரு சந்தேகம் எழுந்துச்சிங்க. அப்படியா கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ சரி இதை பற்றி யாராவது கொஞ்சம் ஆத்தன்டிகேஷனாக அந்த ஒரு பர்சன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி யாருன்னு சொல்லி தேடி போகும்போது தான் சுவாமி விவேகானந்தர் கண்ணில் மாட்டினார். இவர் ஒரு தடவை செஞ்ச ஒரு விஷயத்தை, கிரகண நேரத்தில் செஞ்ச விஷயத்த ஒரு சில புத்தகங்களை குறிப்புகளாக இட்டிருக்காங்களாம். அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது விவேகானந்தர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரா, அப்போ நாம் இதை பற்றி பேசல தப்பே இல்லையே அப்படின்னு தோணுச்சுங்க. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராம பாபு அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் சுவாமி விவேகானந்தர் தங்க நேரிட்டுச்சான். அவர் தங்கின அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மணி ஓசை ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு. என்னன்னா அந்த ஊரில் கிரகணம் பிடிக்கிறப்ப மணி ஓசை அந்த அளவுக்கு எழுப்பப்படுமா, அந்த மணி ஓசை தானா. இந்த சூரிய கிரகணம் சார்ந்த அந்த மணி ஓசை கேட்டதுமே விவேகானந்தர் என்ன பண்ணிட்டாராம், உடனே தூங்க முற்பட்டாராம். படுத்து கண்ணை மூடிட்டாராம் தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் தூக்கம் சரியாக வரல, கிரகணம் முடிஞ்ச அடுத்த மணி ஓசை ஒலிக்கப்படுது. அவர் எழுந்துட்டு இருக்காரு. எழுந்ததுமே அவர் சொல்லியிருக்காராங்க அங்கே இருந்தவங்ககிட்டலாம், இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சால் அதை 100 மடங்காக நம்மளால் பின்னாடி பெற முடியும். அதாவது இந்த நியூ இயர் அன்னைக்கு 1ஆம் தேதி அதுவும் நம்ம யாருக்கிட்டே திட்டு வாங்காமல் இருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக திட்டே வாங்காமல் இருப்போன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணிங்க. அதை தான் சொல்ல வராப்புல. என்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியல, தூக்கம் வரமாட்டுது. அட்லீஸ்ட் அந்த சூரிய கிரகண நேரத்தில் கரெக்டாக தூங்கி எழுந்துட்டேன்னா எனக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு தான் நம்பி நான் படுத்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. அந்த தெய்வம் எனக்கு நித்திரையை கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? இது ஆக்சுவலாக தக் லைஃப் மூமெண்ட்டா, இல்லைனா விவேகானந்தர் அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போச்சா, இல்லை நம்பிக்கை அப்படின்றது மூட நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அது மக்களை எப்படி மாற்றி கொண்டு போகின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சான்றான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த சூரிய கிரகணத்தை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வுகள் அண்ட் அந்த ஆய்வு முடிவுகள் இருக்குல்ல, அதை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம். ரிச்சர்ட் ஆல்னிக் இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டல்லஸ் இருக்குல்லங்க, அதோட பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். இவர் என்ன சொல்கிறாப்புல, இந்த கிரகணம் ஏற்படுதுல, குறிப்பாக சூரிய கிரகணம், அந்த நேரத்தில் அப்படியே அந்த இடமே இருள் சூழ்ந்துடும். எத்தனை மணிக்கு ஏற்பட்டாலும் அந்த இடம் இருள் சூழ்ந்துடும். அந்த நேரத்தில் உள்ளூர் விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிடும். திடீர்னு இருள் சூழ்ந்துச்சு அப்படின்னா உடனே அதுங்களாம் தூங்குறதுக்கு தயாராகிடும். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், தூங்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோமா. என்ன சொல்கிறாப்புல, தூங்குறதுக்கு அந்த பறவைகளும் விலங்குகளும் தயாராகிடும். இதுக்கான காரணம் அங்கே இருள் சூழ்ந்தது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் 20 டிகிரிஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் இருக்கலாம், அது அப்படியே கம்மியாயிடுமா. ஸோ ஒரு பக்கம் இருளும் சூடுது, டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா அது இரவானதுக்கு சமம் தானே. ஸோ அதனால தான் உயிரினங்கள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இது விலங்குகள் பறவைகளுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் பொருந்தும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க பல விஷயங்கள், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதையும் இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தையும் நீங்களே ஒற்றுமைப்படுத்தி பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும். நான் தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ரைட்டு. அடுத்து இன்னொரு அறிவியல் உண்மையை பற்றி உங்களுக்கு சொல்கிற மக்களே, வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பல பேர் மித்து நினச்சிட்டு இருப்பாங்க. அது மித்தில ராசா, அது உண்மை. இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை, மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது
ஒரு லென்ஸு பூத கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சின்ன வயசுல வேலையை பார்த்துட்டு இதை வச்சு சூரிய ஒளியை இந்த லென்ஸ் வழியா அப்படியே இந்த பக்கம் கடத்தி கொண்டு போக செய்வோம். இந்த சூரிய ஒளி குவியற அந்த இடத்துல ஒரு காகித துண்டையோ இல்லைன்னா ஒரு வத்தி குச்சியோ வச்சோம்னாக்கா அது எரிய ஆரம்பிக்கும். புரியுதா? அந்த சூரிய ஆற்றல் இந்த பக்கம் ஹீட்டாக மாறுறப்ப அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு காரணம் குவிதல். ஒரு இடத்துல அந்த ஒட்டுமொத்த ஆற்றலும் குவியறது தான். இதே மாதிரி தான் மக்களே, இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறப்ப நம்ம வெறும் கண்ணால் அதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சூரிய ஆற்றல் இருக்குல்ல, ஒளி ஆற்றல், இது நம்ம கண்ணு இருக்கு பாருங்க, இதை தாண்டி பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு இடத்துல குவியுது. ஏன்னா இங்க வருது வெறும் சூரிய ஒளி மட்டும் கிடையாதுங்க, அது கூட அல்ட்ரா வயலட் ரேஸும் தான் வருது. ஸோ அது ஒரு இடத்துல குவியுது அப்படின்னா நம்மளோட ரெட்டினா இருக்கு பாருங்க, அந்த ரெட்டினாவே பாதிப்படையும். இந்த நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைக்கு பேர் என்ன தெரியுமா? சோலார் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சூரிய கிரகணம் சார்ந்து எல்லாரும் சொல்கிறத அப்படியே பொய்யெல்லாம் மறுத்துற முடியாது. வெறும் கண்களால் பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு பின்னாடி இதை நிரூபிக்கப்பட்டிருக்க உண்மையாக இருக்குது. இதனால தான் ஒரு சில நிறுவனங்கள் இந்த கிரகணங்களை பார்க்கறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு சில கண்ணாடிகள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது பிஸ்னஸாக மாறி இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த பௌர்ணமி தினம், அமாவாசை தினம், மகாலய அமாவாசை தினம், அதுவும் இது போல தினங்களோடு சேர்ந்து ஏதாவது கிரகண சேர்க்கைகள், சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இது போல முக்கியமான நாட்களில் சேர்ந்து வருது. அந்த டைமில் இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க ஒரு பக்கம், நரபலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சில முட்டாள்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, குழந்தைங்க உயிர் எடுக்கிறவனுங்க. இது போல முட்டாள்கள் கொஞ்சமாவது திருந்தணும். ஏன்னா அறிவியல் ரீதியாக பல விஷயங்களை பார்த்துட்டோம், ஆன்மீகம் சார்ந்து கூட பார்த்துட்டோம், விவேகானந்தர் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் இந்த நரபலி கான்செப்டை சில பேர் பிடிச்சி தொங்குறாங்கன்னா அவங்கள என்னத்தை பண்ணுறது? இதுக்கப்புறமாச்சும் அவங்க திருந்தினா சிறப்பு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.